ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னா தண்ணியை பற்றி தாங்க. தண்ணி என்னடா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்ட்டு வள்ளுவரே நமக்கு சொல்லியிருக்காங்க. தண்ணி அப்படிங்கிறது நம்மளோட உடலில் உள்ள உறுப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் உள்ள சத்துக்கள் அனைத்தையுமே எடுத்துகிட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோர்வுகளை நீக்கி ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ளுறதுக்கு நீர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுங்க. நம்மளோட எப்படி நம்ம வெளியில் குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உள்ளே யாருமே குளிக்கிறது கிடையாது. நம்ம கூட குடிக்கக்கூடிய தண்ணீரை வச்சு தான் நம்ம உள்ளே எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட புதிய செல்கள் எல்லாத்தையுமே உற்பத்தி செய்கிறதுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெகம் முடி இதெல்லாம் வளர்கிறதுக்கும் அதான் டெத்து செல்களை வெளியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வாட்டர் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது. உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியில் நீக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன் ஆகுதுங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, யாரையும் வாட்டரை மிஸ் பண்ணிடாமல் உங்களோட வெயிட்டுக்கு தகுந்தாப்ப தண்ணி எவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக இம்பார்ட்டனாக சொல்கிறேன். நீங்கள் எப்படின்னா 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் நீங்கள் தண்ணி கவர் பண்ணணும். அப்போ நீங்கள் உங்களோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நீங்கள் கணக்காக எடுத்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட், ஹேவ் எ நைஸ் டே.